ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழிலே காதல் இலக்கியங்கள் ஏராளம். அவற்றில் மனிதனை காதலனாக்கி காட்டும் இலக்கியங்கள் பல, அரசனை காதலனாக்கி காட்டும் இலக்கியங்கள் சில. அவையெல்லாம் ஆண்டவனை பெண் காதலிக்கும் இலக்கியங்கள். ஆனால் ஆண்மையில் பெண்மை கண்டு அதை நாயகி பாவமாக கொண்டு இறைவனை நாயகனாக வரிக்கும் சமய இலக்கியங்கள் தனிச்சுவை வாய்ந்தவை. ஆணை பெண் காதலிக்கும் போது வருகின்ற உருக்கத்தை விட ஆணே பெண்ணாகும் உருவகத்தில் உருக்கம் அதிகம். காதலுக்கு சொல்லப்படும் இலக்கணங்களையெல்லாம் அந்த ஆணாக பிறந்த பெண் உருவங்கள் எப்படி எப்படி கையாளுகின்றனர். அப்படி கையாளும் போது நமது தமிழ் மொழிக்கு இந்து சமயம் வழங்கியுள்ள வார்த்தைகள்தான் எத்தனை. அவற்றில் 4000 திவ்ய பிரபந்தத்தை புதிய தமிழ் சொற்களின் அகராதி என்றே அழைக்கலாம். பெண்மையின் காதல் அவஸ்தையை சித்தரிக்கும் முத்தொள்ளாயிர பாடல்களோ மற்ற சங்க காலத்து அகநூல்களோ ஏன் கம்பராமாயணமோ கூட காட்டாத வான வேடிக்கைகளை பிரபந்தம் காட்டுகிறது. தூதும் மடலும் உலாவும் பிரபந்தமும் தமிழுக்கு புதியவை அல்ல. ஆனால் பக்தி சுவையை இலக்கிய சுவையாக்கி தமிழ் நயமும் ஓசை நயமும் பொருள் நயமும் கலந்து படிப்பவர்களுக்கு தெய்வீக உணர்ச்சியையும் லௌகீக உணர்ச்சியையும் ஒன்றாக உண்டாக்குவது திவ்ய பிரபந்தம். இதை தமிழுக்கு இந்து மதம் செய்த சேவை என்று சொல்வதிலே தவறென்ன? தமிழ் அகத்துறையில் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற குணங்களும் விரக வேதனையால் அங்கங்களில் ஏற்படும் மாறுதல்களும் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. தமிழ் படிக்கும் ஒருவன் எல்லா தமிழ் இலக்கியங்களிலும் இந்த ஒரே ஒரு விஷயம் வேறு வேறு விதமாக சொல்லப்படுவதை அறிவான். அகநூல் விதிப்படி நாணி கண் புதைத்தல், நெஞ்சோடு கிளைத்தல் என்றெல்லாம் பகுத்து கொண்டு எழுதப்பட்ட நூல்கள் உண்டு. தனித்தனி பாடல்களாக விரக வேதனைகளை பல்வேறு வகையில் காட்டும் பாடல்களும் உண்டு. அவற்றிலெல்லாம் காதல் என்பது கற்பியலிலும் முடியும், இல்லை கலவியலிலும் முடியும். அந்த இலக்கியங்களுக்கு காதலை மிகைப்பட சித்தரிப்பதை தவிர வேறு நோக்கம் கிடையாது. ஆனால் சமய இலக்கியத்தில் காதலுக்கும் பக்தியே மூல நோக்கமாகும். தேனிலே மருந்து குழைப்பது போல் காதலிலே பக்தியை குழைத்தால் சராசரி மனிதனை அது வசப்படுத்தும் என்றே சமய இலக்கியங்கள் அவ்வாறு செய்தன. நாமும் வெறும் நாமாவளிகளை விட இந்த சுவையையே பெரிதும் விரும்புகிறோம். உலகத்தில் எல்லாமே இறைவனுடைய இயக்கம். ஆண் பெண் உறவு இதற்கு விதிவிலக்கல்ல. அந்த சுவை மிகைப்பட போயினும் தவறில்லை. அது ஞானியை இறைவனிடமும் நல்ல மனிதனை மனைவியிடமும் சேர்க்கிறது. அந்த வகையில் பிரபந்தம் காட்டும் திருமொழிகள் அளவிட முடியாத உணர்ச்சி களஞ்சியங்கள். நாச்சியார் திருமொழியில் பல தமிழ் வார்த்தைகள் எனக்கு வியப்பளித்தன. ஆண்டாள் என்றொரு பெண்பார் பிறப்பு இல்லை என்றும் அது பெரியாழ்வார் தமக்கே கற்பித்து கொண்ட பெண்மை என்றும் சிலர் கூறுவர். ஆனால் வடக்கே ஒரு மீராபாயை பார்க்கும் தமிழனுக்கு தெற்கே ஓர் ஆண்டாளும் இருந்திருக்கலாம் என்ற நம்பிக்கை வரும். அது எப்படியாயினும் நமக்கு கிடைத்திருப்பது ஓர் அரிய கலைச்செல்வம். நானும் என்னை காதலியாக்கி கொண்டு கண்ணனை நினைத்து உருகியிருக்கிறேன். கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல என்றும், கண்ணனை நினைக்காத நாளில்லையே, காதலில் துடிக்காத நாளில்லையே என்றும் இசைக்காக ஏதேதோ புலம்பியிருக்கிறேன். ஆனால் இசை மங்கலம், சொல் மங்கலம், பொருள் மங்கலத்தோடு புது தமிழ் சொற்களை தூக்கி போட்டு பந்தாடியிருக்கும் நாச்சியார் திருமொழி எனது சிறுமையை எண்ணி எண்ணி என்னை வெட்கப்படவே வைத்தது. அந்த சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமியரை கூர்வேல் கொடுந்தொழிலனிடம், நந்தகோபாலன் குமரனிடம், ஏகாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கத்திடம், கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தானிடம் அழைத்து செல்வது தமிழில் அற்புதமான பாவை கூத்து. நாம் நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்கிறார் நாச்சியார். அவன் ஓங்கி உலகளந்த உத்தமன். ஆகா, எவ்வளவு அற்புதமான உருவகம்! அங்கு நீங்காத செல்வமாக நிற்பன எவை தெரியுமா? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளற் பெரும் பசுக்களாம். பசுவுக்கு வள்ளல் என்ற பட்டத்தை பக்தியின்றி எது சூட்டும்? ஓர் உருவகத்தை கேளுங்கள், அதுவும் விஞ்ஞான உண்மை. மழை பெய்வதை நாச்சியார் கூறுகிறார்.
கடலிலே புகுந்து நீரை எடுத்து ஊழி முதல்வன் உருவம் போல் உடம்பு கருத்து மேகமாகி அந்த பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி சங்கு போல் முழங்கி வெள்ளிலிருந்து பொழிந்த அம்பு மழை போல் மழை பெய்ய கோருகிறார் நாச்சியார். அந்த கண்ணன் மாயன், வடமதுரை மைந்தன், வீங்கு நீர் இலங்கை என்றானே கம்பன். இங்கே நாச்சியார் தூய பெருநீர் யமுனை துறைவன் என்கிறார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே, எவ்வளவு புதிய சொல்லாட்சி! அதோ வருகிறான் கண்ணன். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்கவரும் மாமன் மகளே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர், ஏ மாமிமார்களே, அவளை எழுப்பீரோ. நாற்ற துழாய்முடி நாராயணன் வந்திருக்கிறான். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நவன், குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. சிற்றாதே நீ அசையாதே, பேசாதே நீ செல்ல பெண்டாட்டி. வார்த்தை வந்து விழுகிறதே நாச்சியாருக்கு, புள்ளினம் புலம்புகிறது. நீ குள்ள குளிர குடைந்து நீராடாமல் பள்ளி கிடத்தியோ. அடப்பாவி, உங்கள் பழக்கடை தோட்டத்து வாளியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்புதடி. எல்லே இளங்கிலியே, இன்னும் உறங்குதியோ. ஐயோ, இது என்ன, கண்ணனும் தூங்குகிறானோ. அம்பரமே, தண்ணீரே, சோரே, அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, எழுந்திராய். அம்மா யசோதா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, குலவிளக்கே, எம்பெருமாட்டி, உன் மகனுக்கு கொஞ்சம் சொல்லம்மா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவனல்லவா, அவனை அறுத்திருத்தி வந்திருக்கிறோம். ஏ கண்ணா, ராசலீலை மறந்தாயா? குத்து விளக்கெரிய கோட்டிக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய் திறவாய். அடியம்மா நப்பின்னை, நீ உன் மணவாளனை விட்டு எந்த நேரமும் எழுந்து வர மாட்டாயா? எந்த நேரமும் பிரிவு பொறுக்க மாட்டாயா? நல்லது, இது தத்துவமல்ல, தகவுடையதுதான். ஏ கப்பல் தவிர்க்கும் கலியே, வெப்பம் கொடுக்கும் விமலா, நாங்கள் ஆற்றாது வந்துன் அடிபணிகின்றோம், எழுந்து வா. கிண்கிணியாய் செய்ய தாமரை போல உனது செங்கன் சிறுக சிறுக எங்கள் மேல் விழிக்காதோ. அன்று இந்த உலகை அளந்தாயே, சென்று தென்னிலங்கை வென்றாயே, கன்றை எரிந்தாயே, சகடம் உடைத்தாயே, குன்றை குடையாக எடுத்தாயே. மாலே மணிவண்ணா, கோல விளக்கே, கொடியே, விதானமே, ஆளிலையில் துயில் கொள்ளும் ஐயா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, எழுந்து வர மாட்டாயா? சூடகமும் தோல்வளையும் தோடும் செவிப்பூவும் பாடகமும் மற்றும் பல்வேறு நகைகளும் நாம் அணிவோம், ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிந்து வர கூடியிருந்து உண்போம். ஆகா, சோற்றையே மூடுகிற அளவுக்கு நெய்யாம், அதை அள்ளி உண்ணும் போதும் முழங்கை வழியாக வழியுமாம். மேலும் சொல்கிறார் நாச்சியார், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, அறியாத பிள்ளைகள் அழைக்கிறோம், கோபப்படாதே. வங்கக்கடல் கடைந்த மாதவா, கேசவா, எழுந்து வா, வா வா. நாச்சியாருக்கு பெருக்கெடுத்த காதல் நமக்கும் பெருக்கெடுக்கிறது. அவர் காதல் மட்டுமா கொண்டார், கடிமனமும் செய்து பார்த்தார். வாரணம் வந்ததாம், பூரண பொற்கொடம் வந்ததாம், தோரணம் நாட்டினார்களாம், வாழை கமுகு தொங்கவிட்ட பந்தலாம், இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலமெல்லாம் வந்திருக்கிறார்களாம். நாச்சியார் மந்திர கோடி பட்டு உடுத்தி வந்தாராம், மாயவன் மணமாலை சூடினானாம். 4 திசையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார்களாம். பார்ப்பன பெரியவர்கள் பல்லாண்டு பாடினார்களாம். கதிர் போன்று ஒளிவிடும் தீபத்தை கலசத்தோடு ஏந்தியபடி சதிரில மங்கையர் வந்து எதிர்கொண்டார்களாம். மத்தளம் கொட்டினார்களாம். சங்குகள் வரிசையாக நின்று ஊதினவாம். முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பந்தலில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து தைத்தலம் பற்றினானாம். அவன் இம்மைக்கும் 7 பிறவைக்கும் துணையல்லவா, அவன் நன்மையுடையவன் அல்லவா. ஆகவே செம்மையுடைய திருக்கையால் பாதம் பற்றி அம்மி மிதிக்க வைத்தானாம். அவன் எப்படி? ஏ வெண்சங்கே, நீ சொல். அவன் வாய் இதழில் கற்பூரம் மணக்குமோ, கமலப்பூ மணக்குமோ? அந்த திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ? ஏ சங்கே, பெரும் சங்கே, வலம்புரி சங்கே, பஞ்ச சன்னியமே, அவன் இதழ் சுவையை எனக்கு சொல்ல மாட்டாயா? ஏ மேகங்கால், விண்ணில் மேலாப்பு விரித்தாற் போன்ற மேகங்கால், மாமுத்த நீர் சொரியும் மாமுகில்கால், கலங்கொண்டு கிளந்தெழுந்த தன்முகில்கால்,
கார்காலத்தெழுகின்ற கார்முகில்கால், மதயானை போல் எழுந்த மாமுகில்கால், வேங்கடத்தை பதியாக வைத்து வாழும் மேகங்கால், எனக்கு பதியாகி என் கதியாக அவன் கருதவில்லையா? ஒரு பெண் கொடியை வதை செய்தால் இவ்வையகத்தார் மதிப்பாரா? நாச்சியார் துடிக்கிறார், நாமும் துடிக்கிறோம். நாச்சியார் உருகுகிறார், நாமும் உருகுகிறோம். நாச்சியார் கெஞ்சுகிறார், நாமும் கெஞ்சுகிறோம். நாச்சியார் கொஞ்சுகிறார், தமிழும் கொஞ்சுகிறது. இவ்வாறு ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.